ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா யோசிக்கிற? நான் கூட வரக்கூடாதா? எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி தான்மா இருக்கு. நானும் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். என்னம்மா நீ வாங்கத்த போலான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற? என்னப்பா? வாங்கத்த போலாம். சரி, வெளியில மழை வர மாதிரி இருக்கு. இப்ப கொடை எடுத்துட்டு வா. அந்த பூஜை கொடை கொடு. குடுமா. ஐயோ மாட்டணும். இதுக்குள்ள சூப் இருக்கு. அத பார்த்தா என்னதுன்னு அத்தை கேட்பாங்க. நான் என்ன சொல்றது? பூங்குடி அத்தை அத குடுமா. நான் கூடைய வச்சிருக்கேன். நீ போய் கொடைய எடுத்துட்டு வா. ஏன் நீங்களே எங்க கூட கோவிலுக்கு வரீங்களா? நான் எதுக்கு? அதான் நீ போறல. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு எப்போ வருவ? ஏன்? இல்ல, ஒரு 2-3 மணி நேரம் ஆகுமா? ஒன்றும் இல்லை, ஆறாமற நிதானமாக உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தா போதும். ஏய், என்ன பார்த்துட்டு நிக்கிற? மருமக கொடையோட வந்துரும். வா, நம்ம வாசல்ல போய் நிப்போம். அத்தை இந்தாங்க அத்தை. இல்லம்மா, நான் வரல. என்னாச்சுமா? இப்பதான் பூங்குடியோட சேர்ந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்க. சொன்னேன்ப்பா. இப்பதான் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அம்மா, அது என்ன வேலைன்னு சொல்லுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்னம்மா சொல்றீங்க? இல்லப்பா, நான் கோவிலுக்கு போறதுல சில பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன அனுப்பிட்டு ஏதோ வேலை பண்ண போறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்கள கண்காணிக்கணும்ல. என்ன நீ ஏதோ ஜாடமாடையா என்னைய சொல்ற மாதிரி இருக்குது? ஐயோ, ஜாடமாடையெல்லாம் இல்லைங்க, நேரடியாவே தான் சொல்றேன். என்ன அனுப்பி வச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணலான்னு நீங்க இருக்கீங்க. ஏய், என்ன பேச்சு இது? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூங்குடி, நீ கோவிலுக்கு கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரவணா போயிட்டு வரேன். சரி மா, வாமா, உன்னை அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, வரேன். மாமா, இந்த பூஜை கூடையில எனக்கு தெரியுமா நீ எதுக்காக போற, எதை நினைச்சு போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. போற காரியம் நல்லபடியா நடக்கும். பூஜை கூடைய மகேஸ்வரி கேட்டப்ப உன் முகம் மாறினத நான் கவனிச்சேன். இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அதை நான் வாங்கிக்கிட்டேன். ஏமா, இத்தனை வருஷமா அவ கூட குடும்பம் நடத்துறேன். அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அதனால தான் வேணும்னே அவளை உன் கூட கோயிலுக்கு போன்னு சொன்னேன். அவ உன் கூட வரல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அந்த ஆண்டவன் உன் கூட துணை இருப்பாமா. கவலைப்படாம தைரியமா போயிட்டு வா. நல்லதே நடக்கும். ஆட்டோ வாங்க. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா. ஜாக்கிரதை. போலாம். பார்த்து போப்பா.
லதா லதா அத்தை ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிடுமா. உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் பார்த்திருக்கணும், ஆனா முடியாம போயிடுச்சுமா. நான் ரொம்ப ட்ரை பண்ணேம்மா, ஆனா அப்பா உன்னை பார்க்க விடல.